குட் மார்னிங் டியர் ஆஸ்பிரண்ட். ஸோ இன்றைக்கி ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து லோவாக இருக்குன்றது தான் நியூஸு. ஸோ 3rd சக்ஸசிவ் மந்த்ஸ் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். ஸோ கன்சியூமர் வாங்கக்கூடிய, அதாவது மக்கள் வாங்கக்கூடிய கூட்ஸாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும், அந்த ப்ரைஸஸ் தான் சிபிஐன்னு சொல்லுவோம். அதை தான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்ரு. எக்கானமியில் வந்து ஸ்லோ டவுனாக இருக்கா இல்லை ஹையாக இருக்கா, காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு சிபிஐ முக்கியமாக தேவை. சிபிஐங்கிறது ஆவரேஜ் ப்ரைஸ் சேஞ்ச் இந்த பேஸ்கெட். அந்த ஒரு பேஸ்கெட்டில் என்ன இருக்குன்னா கன்சியூமர் வாங்கக்கூடிய கூட்ஸு, கன்சியூமர் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ், அதில் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்றது தான் சிபிஐ. ஸோ டேக்ஸஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான டேக்ஸஸ்ஸு, அந்த மாதிரி கன்சம்ஷன் டேக்ஸ் வராது, இது எல்லாமே சிபிஐயில் வரும். ஸோ ஹை இன்ஃப்ளேஷனாக இருந்தால் பர்ச்சேசிங் பவர் குறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லோ இன்ஃப்ளேஷனாக இருந்ததுன்னா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க், அதாவது ஆர்பிஐ வந்து எப்பயுமே இதை க்ளோஸாக வந்து மானிட்டர் பண்ணோம். அப்போ வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இதை மானிட்டர் பண்ணுறது மூலமாக நமக்கு பாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மேப்பை வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். இது இந்தியாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். ஸோ இது யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா க்ளோஸாக இந்தியாவும் ஃப்ரான்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸு. என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்றது மல்டி மோடல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, போர்ட்ஸு, ரயில்வேஸு, ரோட்ஸு, சீ லைன்ஸு, பைப் லைன்ஸ், இது எல்லாமே. ஸோ இதுதான். அதே மாதிரி இது 2003 அனௌன்ஸ் பண்ணாங்க, 2023 G20 மீட்டிங்கில் நியூ டெல்லியில் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க 7 கண்ட்ரீஸோட. அதோட ஒரு அவுட்கம் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவாக கிராஸ் பார்டர் ரயில்வே நெட்வொர்க் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரிடரில் வந்து ஷிப்பிங் ரூட்டும், அதாவது மும்பை குஜராத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி UAEயோட அதுமாதிரி ரயில் நெட்வொர்க்கும் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டு, ஃபைபர் கேபிள், டிஜிட்டல் கனெக்ஷனுக்காக ஹைட்ரஜன் கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பைப் லைன், இது எல்லாமே கண்ட்ரிஸ் வந்து லே டவுன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சிஇசி. இது ஏன் இப்போ இஷ்யூவில் இருக்குது அப்படின்னா ரீசெண்டாக யூனியன் கவர்மெண்ட்டு இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னதை சுப்ரீம் கோர்ட்டு பெட்டிஷனாக எடுக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக சிஇசி வந்து ஆர்டிகல் 324 படி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார், ஆனால் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் அ செலெக்ஷன் கமிட்டி. ஸோ செலெக்ஷன் கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா பிஎம் வந்து அஸ் அ சேர்பர்சன், லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இருப்பாங்க, அண்ட் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் வந்து who is nominated by the prime minister. Tenure வந்து 6 years and until the age of 65. ஸோ ரிமூவல் பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டை, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி இம்பீச் பண்ணுறாங்களோ அதே ப்ராசஸ் தான். லைக் 2/3 மெஜாரிட்டி 2 ஹவுஸ்லேயும் இருக்கணும். எந்த கண்டிஷனில் ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடர் இஸ் seen as a strategic move in global trading and geopolitics. Discuss the significance of IMEC for India's economic and diplomatic interest. How can it enhance regional cooperation and trade efficiency? Thank you. Have a great day.